எல்லோருக்கும் வணக்கங்க. இது குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். ஏன்னா ஈவினிங் வந்து மழை வந்துடும். அதனால் வந்து எல்லாமே நீங்களும் கரெக்டாக ஒத்துழைங்க. இப்போ தோட்டத்தை நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த சமயத்தில் வந்து அது என்னென்னங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதியான நேரத்தில் கேள்வி கேட்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சங்கத்தினுடைய மெயின் நோக்கம் வந்து விவசாயத்தில் வந்து எந்த விவசாயம் பண்ணாலும் என்ன முதலீடு போட்டாலும் நிறைய வருமானம் எடுக்க முடியல. மிளகில் வந்து நிறைய வருமானம் எடுக்க முடியுங்கிறத வந்து புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து நாமளும் செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து அது விரயம் இல்லாமல் எப்படி நம்ம வந்து செடிகளை உற்பத்தி பண்ணுறது, அதனுடைய இது மற்ற செடிகளுக்கு இருந்து மற்ற பிளான்ட்டை விட இது வித்தியாசமானது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கிலோ 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு நமக்கு வருமானம் கிடைக்கிற ஒரு பொருள். இது தேவையும் அத்தியாவசியம். எல்லாம் வளர்த்தாலும் பற்றாக்குறை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ரகசியத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்து தொழில்நுட்பத்தை கலந்துக்கிட்டு எங்கெங்கே வந்து நம்ம மிளகு வைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் வைங்க. அதுக்கு வேண்டியது தண்ணி, குளிர்ந்த சூழ்நிலை 32 டிகிரிக்கு உள்ளே இருக்கணும். நல்ல வெயிலும் வேணும். 40% நிழல் வேணும். அந்த வெயில் வேணும். 60% நிழல் வேணும். இதை எப்படி நம்ம அதை கொண்டு வர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வச்சு இந்த விவசாயத்தை வந்து வெற்றிகரமாக செஞ்சு எல்லோரும் நல்ல பலன் அடையணும்னு எல்லாத்துக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கலாம். வணக்கம். என்னுடைய காலை வணக்கத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக். நான் ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் லிமிட்டடில் வந்து அக்ரானமிஸ்டாக இருக்கேன். தமிழ்நாடு, கேரளா 2 மாநிலத்திலையும் டிஷ்யூ கல்ச்சர், பெப்பர் அண்ட் காஃபி, ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பயிர்களை பார்த்துட்ருக்கோம். எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அனைத்து மிளகு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்குமா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக மிளகு வளர்க்கணும்னு வந்திருக்கக்கூடிய ஆர்வமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய காலை வணக்கத்தை வந்து எல்லாருக்கும் உரித்தாக்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஜெயின் இரிகேஷனை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஜெயின் இரிகேஷன் ஒரு சொட்டு நீர் நிறுவனம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும். ஓகே. கடந்த ஒரு 35 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சொட்டு நீர் நிறுவனமாக வந்து இந்த இந்தியாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ஆரம்பித்தவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நிறுவனத்தினுடைய தந்தை டாக்டர் பத்மஸ்ரீ டாக்டர் பவர்லால் ஜெயின் அவர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்ட் அட் மகாராஷ்டிராவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு பாலைவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் வந்து இன்றைக்கி ஒரு சோலைவனமாக மாற்றி அறிவியல்லையும் தொழில்நுட்பத்தையும் வந்து இரிகேஷன் மூலமாகவும் நவீன ஆராய்ச்சிகள் மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கு. இதை அவருடைய விழிப்புணர்வை பாராட்டுற வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இப்போ அவர் நம்ம கூட இல்லை. ஆனாலும் அவருடைய விட்டு சென்ற வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்களும் அவர் தொடங்கின கொள்கைகளும் தொழில்நுட்பங்களும் இன்னும் விவசாயிகளுடைய மத்தியில் வந்து பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மேம்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக கருதுகிறேன். நெக்ஸ்ட், இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாயிகளில் நீங்கள் எத்தனை பேர் வந்து பாக்குத்தோப்பு வச்சுருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து எல்லாமே பாக்குத்தோப்பு வந்து வச்சுருக்கீங்க. இப்போ இந்த பாக்குத்தோப்பில் வந்து மிளகை வந்து எப்படி வந்து ஒரு ஊடுபயிராக பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்திருக்கீங்க இல்லைங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு மிளகை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னிங்கன்னா அதை வந்து எந்த மரத்தில் வைக்க போகிறோம், அதை எப்படி இது பண்ணணும், அதுக்கானுடைய சூழ்நிலைகள் என்ன, அதுக்கான பராமரிப்புகள் என்ன, அதை பற்றி எல்லாம் முழுக்கமாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். உங்களுடைய குறிப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் எழுதிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன் செக்ஷனில் அதை கிளியராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜெயின் இரிகேஷன் நிறுவனம் வந்து ஒரு சொட்டு நீர் கம்பெனின்னு சொன்னேன். அப்புறம் சொட்டு நீர் நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் இந்த மிளகுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்க அப்படின்னிங்கன்னா இந்த நிறுவனம் சொட்டு நீரில் மட்டும் பிரசித்தி பெற்றது இல்லை, திசு வளர்ப்பு மூலமாக உண்டு பண்ணக்கூடிய வாழை,
அது மாதிரியான பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் உற்பத்தி பண்ணி இந்தியா உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு முன்விளைவாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா திசு வளர்ப்பு மூலமாக வந்து மிளகு நாற்றுகளை உற்பத்தி பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் இல்லாத நோய் இல்லாத நாற்றுகளை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அதில் என்னென்ன வைரஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பெப்பர் மொசைக் வைரஸ், நெக்ஸ்ட்டு பாட்னா வைரஸ், தேர்டு வந்து ஃபைட்டோபிளாஸ்மா வைரஸ், ஃபிஃப்த்து வந்து மொட்டைல் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வகையான வைரஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரை வந்து தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துது. அதனுடைய விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஆகுது. அதில் மிகப்பெரிய முக்கியமாக இருக்கக்கூடிய 3 வைரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் மொசைக், பெப்பர் மஞ்சள், மொட்டைல் வைரஸ், தேர்டு வந்து ஃபைட்டோபிளாஸ்மா. இந்த 3 வைரஸையும் உங்களுடைய பிளான்டிங் மெட்டீரியலை ஏர்லி ஸ்டேஜ்லேயே எலிமினேட் பண்ணி ஃப்ரீ ஃப்ரம் பிளான்ட்டாக வந்து நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் மற்றும் நூற்புழு இல்லாத செடிகள். எந்த ஒரு நோய்ப்புழு நீங்கள் எங்கே ஒரு நாற்று எங்கே இது பண்ணி வாங்கினாலையும் அதனுடைய மிகப்பெரிய காரணி வந்து பார்த்திங்கன்னா நட்டோம் வச்சோம் வரலை அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை. எப்படி வந்து நம்ம நாற்று வந்து வாங்கியிருக்கோம், ஆல்ரெடி வந்து வெல் டெவலப்டு ரூட் இருக்குங்களா, இல்லை அது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாற்றாங்காலில் நோய்வாய்ப்பட்டிருக்கா, இல்லை நெமட்டோடு ப்ராப்ளம் இருக்கான்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. வாங்கி வந்து நட்ட பிறகு தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து எலிமினேட் பண்ணி நம்ம நாற்று கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்தபடியாக உயிர் விளைச்சல் தரக்கூடிய வந்து தாய் மரத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட ஒரு க்ளோன்லேருந்து எடுத்து தான் இந்த உற்பத்தி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த தாய்மரத்தினுடைய பண்புகளை வந்து 100% அப்படியே வந்து நம்மளுக்கு எலபரேட் பண்ணி இது பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எங்கே வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்டு சிஸ்டம் கண்டிஷனில் வந்து வளர்த்து பிரைமரி கார்டனிங், செகண்டரி கார்டனிங் சொல்லக்கூடிய நிழல் வலைகள், சூரிய ஒளி கூடார வலைகளில் வளர்த்து அதை கடினப்படுத்தப்பட்டு உங்களுடைய நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேர் அமைப்பு நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய கட்டிங்ஸுக்கும் திசு வளர்ப்பில் இருக்கக்கூடிய வேர் வளர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 15 மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அதிகமான வேர் அமைப்பு மற்றும் வேர் கூட்டமைப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதற்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிசிஷியன் ஃபார்மிங் மெத்தட்ஸில் வந்து அதுக்கான டெக்னாலஜிஸை வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு கால இடைவெளிகளையும் நீங்கள் பயிர் செஞ்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் நாங்கள் உங்களுடையனே இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா தொழில்நுட்பங்களை வந்து வழங்குறதுக்கு இதாக இருக்கும். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி திறன், பக்கவாட்டு சிம்பு அடிக்கிறது, வேறு இது பண்ணுறது, அதனுடைய வளர்ச்சி ஊக்கம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷாலிட்டியுடைய டிஷ்யூ கல்ச்சருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பிளான்ட் ஃபேக்ட்ரி. ஏன் பிளான்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு மிஷினரிஸோ ஒரு பைப்போ ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸை இது பண்ணக்கூடிய ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைன்னு சொல்லுவோம். நாற்றாங்காலில் உற்பத்தி பண்ணி கூடக்கூடிய நாற்றுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நர்சரின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் ஜெயின் இரிகேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக் பிளான்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஹைடெக் பிளான்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 15 to 20 கோடியான திசு கல்ச்சர் நாற்றுகளை வந்து வாழை, ஸ்ட்ராபெரி, மிளகு, காஃபி இது போன்ற பல்வேறு வகையான நாற்றுகளை உற்பத்தி பண்ணி நாங்கள் கொடுக்கக்கூடியதுனால வந்து இதனுடைய ஒரு அம்சம் இருக்குது. ரெண்டாவது எல்லா தொழில்நுட்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரொபோட்டிக் சிஸ்டம் தான், எல்லாமே கண்ட்ரோல்டு அட்மாஸ்பரிக் சிஸ்டம். அதனால் வந்து நாங்கள் வந்து இது வந்து ஹைடெக் பிளான்ட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய லெபார்டரி கண்டிஷன். நெக்ஸ்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு போட்டா இருக்கு இல்லைங்களா, பாட்டில். டிஷ்யூ வளர்ப்புனா என்னன்னு தெரியுங்களா? டிஷ்யூ கல்ச்சர் அதாவது ஒரு தாவரத்தினுடைய ஒரு செல்லு ஒரு பார்ட் எடுத்து அதனுடைய தாவர மூலக்கூறுலேருந்து ஒரே விதமான அந்த தாய் மதிப்புள்ள வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வந்து க்ளோன்ஸை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு முறைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்கிறோம். அப்படி டிஷ்யூ கல்ச்சர் உற்பத்தி பண்ணக்கூடியதுக்கு ஒரு சில விதமான வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் மீடியாவில் தான் வந்து க்ரோத் சேம்பரில் வச்சு வளர்த்து இது பண்ணுவாங்க. அப்படி உண்டு பண்ண பாட்டில் கல்ச்சர் தான் ஃபஸ்ட்டு போட்டால் இருக்குது. செகண்ட் அதனுடைய ஷூட், அதனுடைய இலைகள் அமைப்பு வர்றது. தேர்ட் ஃபோட்டோ வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அதனுடைய வேர் அமைப்பு. அதுக்கு வந்து இது மூலக்கூறு வேர்கள் வரும் இல்லைங்களா, அந்த தாய் வேர் வந்து பார்த்திங்கன்னா வர்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 to 6 வந்து முதன்மை வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருது. நெக்ஸ்ட் இது அதனுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ். நெக்ஸ்ட் அப்படி வந்த நாற்றுகளை வந்து பிரைமரி கார்டனிங் பண்ணும்போது அதை வந்து வச்சு வளர்க்கும்போது நியூட்ரியன் மீடியான்னு சொல்லக்கூடிய
சாயிலஸ் மீடியா. சாயிலஸ் மீடியான்னும் போது உங்களுக்கு வந்து பீட் மாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீட் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய கோகோ பித்து கிடையாது. பீட் மாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்போஸ்ட், அது ஒரு விதமான ரா மெட்டீரியல் வேஸ்ட் டீகம்போஸை வந்து பார்த்திங்கன்னா பேடி, கம்பத்தட்டை, சோளத்தட்டை, நெல் வைக்கோல் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணி அதை ஒரு நியூட்ரியன் மீடியாவாக உண்டு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாயிலஸ் நியூட்ரியன் மீடியா. அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீட் மாஸ். அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இது வந்து செகண்டரி கார்டனிங் பிளான்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு வந்து நாற்றுகள் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், இதுதான் அந்த ட்ரே. இந்த பிளாக் கலரில் ட்ரே இருக்கு இல்லைங்களா, ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 8 செடி இருக்கும். இந்த மாதிரியான இதில் வச்சு உங்களுக்கு பிளான்ட்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், இது இதனுடைய வேர் அமைப்பு. ட்ரேலேருந்து உள்ளே வெளியில் எடுத்து வைக்கும்போது அதனுடைய வேர் அமைப்பு பார்த்திங்களா, அதோடைய இலை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 5 இலைகள் வந்து நல்ல பெரிய இலைகளாக இருக்கும். 1 அடி நீளம் இருக்கும். அதனுடைய ரூட் பால் மீடியா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 cc கியூபிக் சென்டிமீட்டர் கியூப் அளவுள்ள ஒரு ட்ரேயில் வந்து நம்ம பிளான்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட், இது அதனுடைய வேர் அமைப்பு. அடுத்து, இது வந்து பிரைமரி கார்டனிங் வைக்கக்கூடிய அந்த நர்சரி ஏரியா. நெக்ஸ்ட், இது எல்லாமே ஸ்ப்ரே, நியூட்ரியன்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரிகேஷன், வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொபாட்டிக். இப்போது என்னென்ன ரகங்கள்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் ப்ளஸ் பன்னியூர் ஆராய்ச்சி நிலையம், அடுத்து வந்து 1-2 கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் எல்லாம் இது பண்ணி ஒரு 27லேருந்து 35 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ்டு வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. அது இல்லாமல் நேட்டிவ் வெரைட்டிஸ் வந்து பார்க்கும்போது ஒரு 150 பக்கம் இருக்குது. அதை விட வந்து பார்த்திங்கன்னா பேரே வைக்காத அக்சசனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13,000க்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அக்சசன்ஸ் க்ளோன்ஸ்லாம் இருக்குது. அதில் இவ்வளோ விதமான மிளகு இருக்கும்போது நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி பர்டிகுலராக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரகம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் 1, 2வது ஐஏஎஸ்ஆர் சந்திரா, 3வது வந்து ஐஏஎஸ்ஆர் தேவம். இந்த 3 ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இதனுடைய ஒவ்வொரு வெரைட்டியும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு ஏரியா சூட்டபிலிட்டி. தேர்டு வந்து நீங்கள் எந்த விதமான தாங்கு மரத்தை செலக்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய இடத்த பொறுத்து, உங்களுடைய மண் காலநிலையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெரைட்டி வந்து சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வெரைட்டியோடைய கேரக்டர்ஸ் என்னன்னு பற்றி ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் எழுதிக்கோங்க. பன்னீர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்தியாவில் 1960 வந்து நம்ம பசுமை புரட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஹைப்ரிட் ரகம். இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பன்னியூர் ரிசர்ச் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வரக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து இந்த பெப்பரை வந்து முதல்ல கண்டுபிடிச்ச ஹைப்ரிடைசேஷன். இது எதோடைய பெடிகிரி, எதோடைய தாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உதுரன்கொட்டா அண்டு செரிய கன்னிக்காடான்னு சொல்லக்கூடிய 2 நேட்டிவ் ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பண்ணி இந்த வெரைட்டி வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 1200 கிலோ ஒரு ஏக்கருக்கு ட்ரை பெப்பர். சரிங்களா, மோனோகிராப்பிங்கில் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 1200 கிலோ ட்ரை பெப்பர் கிடைக்கும். அதில் ஒலிவரைசின் கண்டென்ட் வந்து 11%. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பைப்பரின். அந்த பைப்பரினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 4.6% வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் 1ல் வந்து இருக்குங்க. 2வது ஐஏஎஸ்ஆர் தேவம். இந்த ஐஏஎஸ்ஆர் தேவம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தேவமுண்டியினுடைய குளோன்ஸ்லேருந்து தேர்ந்து தெளிவு செய்யப்பட்ட ஒரு தேர்வு. அந்த தேர்வினுடைய வகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்ஆர் தேவம்னு பேர் வச்சுருக்காங்க. அதனுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 1780 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கருக்கு வந்து வரக்கூடிய ட்ரை பெப்பர்னுடைய அளவு. அதனுடைய ஒலிவரைசின் கண்டென்ட் வந்து 8%. அடுத்து இந்த ஐஏஎஸ்ஆர் சந்திரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஐஏஎஸ்ஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் வெளியிட்ட ஒரு ஹைப்ரிட் ரகம், ஒரு புது நியூ அட்வான்ஸ்டு வெரைட்டியான ஒரு ரகம். அது எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா சோளமுண்டியையும் தெம்மங்குடி லோக்கலையும் கிராஸ் பண்ணி ப்ளஸ் அந்த அக்சசனுடைய வெரைட்டியை திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சோளமுண்டியோடையே வந்து பேக் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஒரு கொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 கிலோ
பச்சை மிளகு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 5வது வருஷத்தில் கொடுக்குன்றாங்க. இது வரைக்கும் பன்னியூர் 1 தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்ரிடு. அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு ஹைப்ரிட் ரகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த IASR சந்திரா ரகம் இருக்குங்க. நெக்ஸ்ட், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, எப்போ உண்டு பண்ணாங்க, அதை பற்றின எல்லாமே டீட்டெயில் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும். நெக்ஸ்ட், இது தேவம். இந்த தேவம் வெரைட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் பாயிண்ட் என்ன, ஃபைட்டோப்தோரா ரூட் ராட். இன்றைக்கி வந்து விவசாயிகள், மிளகு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா விளைவிக்கக்கூடிய, ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நோயில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டோப்தோரா ரூட் ராட். இந்த ஃபைட்டோப்தோரா ரூட் ராட்டை வந்து பார்த்திங்கன்னா டாலரண்ட் பண்ணி, ஃபீல்டு லெவலில் வந்து டாலரண்ட் பண்ணி எதிர்த்து வளரக்கூடிய தன்மையாக இருக்கிறதுக்கு இந்த வெரைட்டி வந்து ஒரு டாலரண்ட் வெரைட்டி, அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த சந்திரா. இப்போ இந்த சந்திரா வெரைட்டி இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டிசீஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி டாலரண்ட் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. ரெண்டாவது, அதனுடைய அடர்த்தி, அதனுடைய திறன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மகசூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவினுடைய குறுமிளகு கல்டிவேஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அப்கமிங் சீசனில், அப்கமிங் இயர்ஸில் வந்து உண்டு பண்ண போகுது. ஏன்னா இதனுடைய ஈல்டாக அதிக மகசூலாக இருந்தாலும் சரி, அதனுடைய திறனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மிளகு உற்பத்திக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இந்த வெரைட்டி இருக்குங்க. நெக்ஸ்ட், இப்போ ஒரு நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ மிளகு உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து காரணிகள் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு, ஒரு மிளகு வளர்க்கணும். நான் வச்சுருக்கேன் மிளகு தோப்பு உண்டு பண்ணணும். பாக்கு தோப்பில் மிளகு வைக்க போகிறேன். இப்போ பாக்கு தோப்பில் மிளகு வைக்கிறன்னும் போது நம்ம அதுக்கு என்ன மாதிரியான ரகத்தை வந்து தேர்வு செய்யணும். ஃபஸ்ட், ரகத்தினுடைய தேர்வு. ரெண்டாவது, நல்ல தரமான தூய்மையான நாற்று. இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தினுடைய மிளகுனுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தீர்மானிக்கப்படுறது. அந்த தீர்மானிக்கிறதுல வந்து ஒரு சில காரணிகள்லாம் இருக்குது. முதற்கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க, சரிங்களா, இது பழமொழி. அது ரெண்டாவது, வளரும் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா பருவத்திலே உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய செடி தான் உங்களுக்கு கடைசி அறுவடைக்கு ஆகிறது வரைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ண போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, காலநிலை மற்றும் மண் வளம். உங்களுக்கு பெப்பர் வந்து வைக்க போகிறோம், அது சமவெளியில் வைக்க போகிறோம். மலைப்பிரதேசத்தில் இருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கும்போது அதற்கு தேவையான காலநிலை, சூழ்நிலை, மண் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கிளைமேட்டை வந்து எப்படி உண்டு பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் நம்ம செஞ்சு கொடுக்கணுன்றதை பற்றி பார்க்குறோம். ரெண்டாவது, அட்வான்ஸ்டு நியூ டெக்னாலஜிஸ். இந்த பெப்பரில் இதுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு தொழில்நுட்பமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அந்த கற்றுக்கிற விஷயங்களை வந்து நம்ம எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை எந்த மாதிரியான ஸ்டேஜில் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த தொழில்நுட்பங்கள். அடுத்து, பயிர் பாதுகாப்பு. இந்த பயிர் பாதுகாப்பில் வந்து உங்களுக்கு நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை, இந்த ரெண்டும் வந்து மிகப்பெரிய முக்கியமானது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர் மற்றும் உர மேலாண்மை. அதாவது தண்ணி பெப்பருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய 5 பாயிண்டில் வந்து ஒரு 5வது பாயிண்ட்டாக வந்து வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நீர் தான் வந்து மிளகுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு உத்தரவாதம். அந்த நீரை எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி ஸ்டேஜில் கொடுக்கணுன்றத பற்றியும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரகங்கள் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த ரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லோயர் எலிவேஷன் வெரைட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளான வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கரிமுண்டா செலெக்ஷன். இந்த கரிமுண்டா செலெக்ஷனில் வந்து IASR வந்து ரிலீஸ் பண்ண நார்மல் வெரைட்டி வந்து ஸ்ரீகரா, சுபகரா, பன்னியூர் 6, கல்லுவாளி செலெக்ஷனில் வந்து பன்னியூர் 7. இந்த 5 வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லோயர் பழனி ஹில்ஸ்க்கு வந்து லோயர் பிளைன்ஸ் ஏரியாவுக்கு வந்து சூட்டபுளான வெரைட்டி. இன்டர் கிராப்பிங் சிஸ்டத்தில் இப்போது பெப்பரை வந்து அரிக்கானட்லையோ இல்லை வேறு மற்ற இன்டர் கிராப்பிங் சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்கிறதுக்கு நிழலாக வந்து தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னியூர் 1, பன்னியூர் 5. ஷேட் டாலரண்ட். என்னுடைய பாக்கு தோட்டத்தில் வந்து ஷேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் என்ன ரகத்தை வந்து தேர்வு பண்ணுறது அப்படின் போது பன்னியூர் 2 மற்றும் பன்னியூர் 5. ரெண்டாவது, மாய்ச்சர் டாலரண்ட் வெரைட்டி. அதாவது உங்களுடைய பூமி வந்து என்னுடைய பூமி வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நீர் தேங்கி அதிகமாக இருக்கும், அதுக்கு என்ன வெரைட்டின் போது பன்னியூர் 6 அந்த பன்னியூர் 8. அப்புறம் ஃபைட்டோப்தோரா டாலரண்ட் வெரைட்டி சொன்னேன், IASR, தேவம். இது எல்லாத்தையும் சக்தி அண்ட் தேவம், இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து இப்போ ஹை ட்ரை ரெக்கவரி அப்படின்னிங்கன்னா என்னதுங்க, 1 கிலோ பச்சை மிளகா பொரித்து நம்ம காய வச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ட்ரை பெப்பர் கிடைக்கின்றத கண்டென்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரெக்கவரி. அதில் 40% அதிகமாக இருக்கிறது வந்து IISR சக்தி, அந்த ரகத்தை வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் காலநிலை. இப்போ காலநிலை என்ன மாதிரி இருக்கணும் உங்களுக்கு? இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாக்கு வச்சுக்கிருக்கீங்க, இந்த பாக்கு இந்த இடத்துல வரும் அப்படின்றத நீங்கள் எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க? நிழல் இருக்கணும், ரெண்டாவது அதுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகள் இருக்கணும், மண் வளம், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதே மாதிரி ஜென்ரலாக வந்து பெப்பர், இந்த மிளகுக்குன்னு ஒரு சில காலநிலைகள் சீதோஷண நிலைகள் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து 100% வந்து நம்ம ஃபாலோ பண்ணலனாலும் ஒரு 80 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணணும். ஃபஸ்ட்டு உயரம், கடல் மட்டத்திலேருந்து 0லேருந்து 1200 MSLன்னு சொல்லக்கூடிய மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த மிளகு செடி வந்து வளரும். கடலில் வளருமா? வளரும். அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஏரியா, அதாவது 0லேருந்து 1200 வரைக்கும் மிளகு வரும்னு சொல்லியிருக்கோம். அதில் எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து ரொம்ப அதிகப்படியான அடர்த்தியில் அதிகப்படியான மகசூல் தரும் நல்ல கிளைமேட், சூட்டபிள் கிளைமேட்னா 300லேருந்து 900 மீட்டர். அடுத்து காற்று, ரொம்ப அதிகப்படியான ஹெவி விண்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பெப்பர் வந்து ரொம்ப சூட்டபிள் கிடையாது. அப்படி நம்ம வளர்த்தாலும் அதுக்கு வந்து கட்டி இது பண்ணி பராமரித்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அடுத்து வெப்பநிலை, வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. 25லேருந்து 32 டிகிரி குறைந்த வெப்பநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் லோயர் நம்மளுடைய குளிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு 10-15 வரைக்கும் போகும். அந்த டயத்துலேயும் வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து 23 டிகிரி செல்சியஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை விட வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து 32 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவைப்படுது. இந்த 32 வந்து இப்போ வந்து நிறைய காலநிலை பருவநிலை மாற்றங்கள் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த டெம்பரேச்சரை குறைக்கலாம், எப்படி இது பண்ணலான்ற டெக்னாலஜியும் நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். அடுத்து மழையளவு 1500லேருந்து 300 mm சொல்லக்கூடிய மழையளவு வந்து கண்டிப்பாக தேவை. பெப்பருக்கு மிளகுக்கும் மழைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குங்க. இந்த மழை பொறுத்து தான் இந்த மிளகு விவசாயமே இருக்குது. அதனுடைய மகரந்த சேர்க்கையாக இருந்தாலும் சரி, அதனுடைய கருவுறுதலாக இருந்தாலும் சரி, அதனுடைய மணிகள் வந்து பெருக்கத்துக்கும் அதனுடைய உருவாக்கத்துக்கும் வந்து மழை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்குது. அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஈரப்பதம், காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினுடைய அளவு வந்து 70லேருந்து 90% வந்து கண்டிப்பாக இருக்கணும். குறைஞ்சது வந்து நீங்கள் இப்போ இந்த சம்மர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 50 வரைக்குமாச்சும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அந்த 40-50 தாண்டி நீங்கள் கீழே போகும்போது வந்து மிளகுனுடைய சீதோஷ நிலை ரொம்ப இதாகும், இலையெல்லாம் கருகிரும். உங்களுக்கு தெரியும் வெத்தலை கொடி இருக்கு இல்லைங்களா, வெத்தலை கொடியும் இந்த மிளகும் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு பயிர். அதுக்கு என்ன நிலை சீதோஷ நிலை தேவைப்படுதோ அதே சீதோஷ நிலை நீங்கள் வந்து மிளகுக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா அருமையாக வளரும். அடுத்து மண், என்னென்ன மண்ணிலலாம் பெப்பர் நல்லா வரும்? ஃபஸ்ட் ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், சாண்டிலோம், லோமி சாயில், இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வரும். அடுத்து வண்டல் கழிப்பு கலந்த மண்ணில் வந்து மணல் கலந்த மண்ணாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அதுக்கு ஒரு சில காலநிலைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி pH EC மண்ணை செக் பண்ணிவிட்டு அதனுடைய பரிந்துரைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகலாம். அடுத்து pH உடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 வந்து பார்த்திங்கன்னா pH வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஐடியலான மண்ணினுடைய அமிலக்காரத்தன்மை வந்து 5லேருந்து 6 வரைக்கும் இருக்கணும் அதனுடைய pH. அடுத்து நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய நிலமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வடிகால் வசதி வந்து ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கணும். பயிர் பராமரிப்பு, இந்த பயிர் பராமரிப்புன்றதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸை பற்றி நான் இங்கே உங்களுக்கு இப்போ பேச போகிறேன். அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப 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 முக்கியமானது. யாராவது பின்னாடி தூங்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நோட் பேடையும் பெண்ணையும் வந்து எடுத்து தெளிவாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்யூச்சரில் உதவும். பாயிண்ட்டு தெளிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நிலத்தினுடைய தேர்வு. இந்த நிலத்தை வந்து நம்ம எப்படி தேர்வு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப கல்கேரியஸ்ன்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு கல் இருக்கக்கூடிய நிலம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பருக்கு வந்து உதவாது. ரெண்டாவது கரும்பாறை, கருங்கல், கருமண் இருக்கக்கூடிய நிலமாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. வடிகால் வசதி இருக்கணும்.
களிமண் ஃபுல்லாக களிமண்ணாக இருக்குது அப்படின்னிங்கன்னா அங்கே வந்து பெப்பர் வரவே வராது. களிமண்ணுடைய வந்து பார்த்திங்கன்னா மணல் கலந்துருக்கணும், இல்லைனா செம்மண் மணல் கலந்த லோமி சாயிலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெப்பர் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மண்ணை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இடத்தேர்வு வந்து பார்த்திங்கன்னா சத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளமான மேட்டு பகுதியை வந்து தேர்வு பண்ணணும். பள்ளக்கால் ஓரக்கால் வந்து பள்ளமான பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பள்ளக்கால் வசதி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், களிமண் கலந்த பூமியாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலான்றடைய டெக்னாலஜி பின்னாடி வருது. நெக்ஸ்ட்டு நிலத்தை வந்து எப்படி வந்து சுத்தம் பண்ணணும், எல்லாத்தையும் விட்டு ஜேசிபி விட்டு அப்படியே ஃபுல்லாக நிரவி அப்படியே சரி சமமாக ஆக்கி வச்சிடக்கூடாது, அப்படி வைக்கக்கூடாது. அந்த நிலத்தை தேர்வு செய்கிறதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய நிலத்தை நீங்கள் வந்து எப்படி தேர்வு செய்கிறீங்க, தாங்கு முறை என்ன வைக்க போகிறீங்க, அதை எப்படி வந்து மண் இருக்குது, அதை பொறுத்து ஒவ்வொன்றும் பாயிண்ட்ஸ் மாறும். நிலத்தை வந்து ஃபுல்லாக லெவல் பண்ணி ஒரே லெவலில் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இது பண்ணி ஒரு பக்கம் வந்து எந்த பக்கம் வந்து வடிகால் வசதி இருக்கோ ஓரக்கால் இருக்கோ அதை கொஞ்சம் சற்று வந்து பள்ளமாகவும் கொஞ்சம் ஒரு பகுதியை வந்து மேடாக வச்சிங்கன்னா மழை காலங்களில் வந்து தண்ணீர் தேங்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா தேங்காமல் சரியாக வந்து ஓடி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரியான நிலத்தை வந்து அப்படி தான் வந்து நிலத்தை வந்து தயார் செய்யணும். அடுத்து ஆதரவு மரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆதரவு மரம்னா என்னங்க, சப்போர்ட் ட்ரீ. இப்போ இங்கே சப்போர்ட் ட்ரீ, இங்கே உங்களுக்கு என்ன சப்போர்ட் ட்ரீ இருக்குது, பாக்கு. இப்போ பாக்குக்கு வருவோம். பாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு பிளான்டேஷன் செக்டாரில் வரக்கூடிய ஒரு ரகம். பாக்கை வந்து நீங்கள் என்ன மாதிரியான இடைவெளிகளை வந்து இப்போ நட்டிருக்கீங்க, 7, 7க்கு 7.5, 6க்கு 6, 7க்கு 7, 7 அடி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங் சொல்லக்கூடிய அடர் நடவு முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வந்து நட்டிருக்கீங்க. இந்த அடர் நடவு முறையில் பார்க்க நட்டு அதில் வந்து நீங்கள் மிளகு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன் அப்படின்றத பின்னாடி ஒவ்வொன்றா நான் கிளாஸ் எடுக்க நீங்கள் இது பண்ணிக்கிடுவீங்க. ஐடியல் ஸ்பேசிங் ஃபார் ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒரு ஊடுபயிரை இது பண்ணும்போது முதன்மை மரத்துக்கும் அதனுடைய ஊடுபயிருக்குமான இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டானது. மிக்சடு கிராப்பிங்னு சொல்லுவாங்க, பல்லடுக்கு பயிர் முறைன்னு சொல்லுவாங்க. அந்த பல்லடுக்கு பயிர் முறையில் ஒரு மெயின் மரத்துக்கும் அதனுடைய தாழ்வு மரத்துக்கும் அதனுடைய சப்போர்ட் ட்ரீக்குமான ப்ராப்பரான ஸ்பேசிங் இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி செடி வச்சோம் நல்லா வளரும் எல்லாம் பண்ணோம், பட் அதனுடைய காய் வளர்ச்சிக்கும் அதனுடைய அடுத்தடுத்த வருட நீடித்த நிலைத்த வருமானம்னு சொல்கிறோம். இந்த நீடித்த நிலைத்த அப்படின்னும் போது குறைஞ்சது வந்து ஒரு 20 to 30 வருஷத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு பெப்பர் இருக்கும். அப்போ இருக்கும்போது அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணும். அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது 9 அடிக்கு 9 அடி, அதாவது 2.7 மீட்டர் × 2.7 மீட்டர். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் பிளான்டேஷன் ஃபார் அரிக்கானட். சரிங்களா, நீங்கள் அதை கொஞ்சம் குறைக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா 9க்கு 8 இது ஓகே, 9க்கு 7 ஓகே. இதுக்கு தாண்டி நீங்கள் கீழே போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அது ஹை டென்சிட்டியாக மாறிடுது. அங்கே வந்து பெப்பரை வந்து இன்டர்கிராப்பிங் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஐடியல் தாவு மரத்தை நீங்கள் புது தோட்டமாக வைக்க போகிறீங்க, நான் இனி தான் போய் பார்க்க வைக்கணும், பார்க்க நட போகிறேன், நட்டு அதில் மிளகு விவசாயம் பண்ண போகிறேன்னு இருக்கிறவங்க 9 அடிக்கு 9 அடி வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரங்களை நடுங்க. சரிங்களா, ஏன் இந்த பாக்கு மரத்துக்கும் 9க்கு 9 நட சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா போதுமான காற்றோட்டம், போதுமான சன்லைட்டு, தரவழியில் படக்கூடிய தரவழியில் இது பண்ணக்கூடிய சன்லைட்டு, ஈரப்பதம், காற்றோட்டம் எல்லாத்துக்குமான ஒரு ஸ்பேஸாக தான் இது இருக்குங்க. சரிங்களா, அடுத்து வடிகால் அமைப்புன்னு சொன்னேன். இந்த வடிகால் அமைப்பு வந்து உங்களுடைய பாக்கு தோட்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு 2 நோய் இருக்குது. அந்த 2 நோயும் பாக்குக்கும் வரும், மிளகுக்கும் வரும். ஒன்று வாடல் நோய், 2வது வேரலுகள். இந்த 2மே பாக்கிலையும் இருக்குது, மிளகுலையும் இருக்குது. இதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணி என்னன்னு தெரியுங்களா, இந்த தண்ணி தான். இந்த தண்ணினால தான் அந்த நோய் வந்து பாக்கையும் தாக்கும், மிளகையும் தாக்கும். அப்போ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா வாய்க்கால் வசதி, வாய்க்கால் வசதியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கணும். வடிகால் வசதி பார்த்தாச்சு. அடுத்து மல்ச்சிங்கை பற்றி பேசணும் அப்படின்னிங்கன்னா
இது ஒரு மிகப்பெரிய டாப்பிக்கு. இதை பற்றி நிறைய நேரம் பேசலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். பெப்பருக்கும் அரிக்கானட்டுக்கும் இந்த மல்ச்சிங்னு சொல்லக்கூடிய மூடாக்கு போடுறது, இந்த மூடாக்கு வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் பெப்பருக்கு. என்னென்னா அதனுடைய வேருக்கும் அதனுடைய மண்கண்டத்துக்குமான சீதோச நிலையை வந்து உற்பத்தி பண்ணி அதிகப்படியான நுண்ணுயிரிகளுடைய பெருக்கத்துக்கும் அதனுடைய மைக்ரோ கிளைமேட்டை உண்டு பண்ணி தர்றதில் வந்து மிகப்பெரிய பங்கு வந்து இந்த மூடாக்குக்கு இருக்குங்க. 50 முதல் 60% நிழல் வேணும். அப்போ சூரிய வெளிச்சம் எவ்வளோ வேணும்? 50 முதல் 40% சூரிய வெளிச்சம் இங்கே இருக்கணும். இப்போ உங்களுடைய பாக்கு தோட்டத்தை வந்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, 6க்கு 6 7க்கு 7 நட்டிருக்கீங்க. உங்களதில் 50% சூரிய வெளிச்சம் உங்களுடைய தோட்டத்தில் இருக்கா? பாக்கு தோட்டத்தில் படாது. ஏன் படாது? நீங்கள் ஆல்ரெடி ஹை டென்சிட்டியில் பிளான்டிங் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த பெப்பரை வந்து நீங்கள் இப்போ புதுசாக வைக்கணும் அப்படின்னீங்கன்னா அதில் வருமா? சொல்லுங்கள். வரும், ஆனால் வராது. அது எப்படி கொண்டு வரலாம்? அதுக்கு ஒரு சில தொழில்நுட்பங்கள் இருக்குது. உங்களுடைய எந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் பெப்பர் இது பாக்கு மரம் நட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட்டில் பார்க்கும்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த 4 பக்கத்தில் வந்து கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் நமக்கு சூரிய உதயமும் மறையும் இதுக்கு. அந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு சால் வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் கரெக்டாக தேர்வு பண்ணி அந்த இதில் மட்டும் ஒரு வரப்பு விட்டு ஒரு ரோ விட்டு ஒரு ரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிளகை வந்து வைக்கலாம். அப்படி வைக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடைவெளியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சன்லைட்டில் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு இந்த பெப்பர் வந்து அதுக்கு தேவையான ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டியை வந்து உண்டு பண்ணிக்கிறோம். சரிங்களா?